இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ப்ரோ, நீங்க வந்தாதான் ப்ரோ கச்சேரியே களை கட்டுது. நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, பசங்களுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆயிடுது. அப்படியா? ஆமா. டேய், என்னடா எப்ப பாரு சும்மா மொபைல நோண்டிட்டே இருக்க? மச்சான், நம்ம சங்கத மச்சான் மொபைல கேட்டுட்டு இருந்த ஏகப்பட்ட வியூஸ் செம்ம ட்ரெண்டிங்ல போகுது. வாவ்! கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்ட மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரணவ் சார் மியூசிக்ல நீ கண்டிப்பா பாடுவ, ஷூரா சொல்றேன். மச்சான், தேங்க்ஸ் டா. என்னோட ஆம்பிஷனே அதான், பிரணவ் சார் மியூசிக்ல பாடணும். சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணி அவர் என் தோள்ல தட்டி வெல் டன் மை பாய்னு சொல்லணும் மச்சான். ஏன் பிரதர், சவுத் இந்தியாலே நம்பர் 1 ரெக்கார்டிங் தியேட்டர் உங்களுது. உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னா அவரே உங்களை கூப்பிட்டு பாட வச்சிருவாரு. ரொம்ப ஈஸி தானே பிரதர்? அப்படி பண்ணவே கூடாது, அது நெப்போட்டிசம். என்னோட டேலண்ட் வச்சுதான் நான் மேல வரணும். அதுதான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அப்படியா? வேற என்ன கனவுலாம் உனக்கு இருக்கு மச்சான்? என் மியூசிக் எல்லாருக்குமே பிடிக்கணும், எல்லாருமே அதை ரசிக்கணும். பர்டிகுலரா எனக்கு வரப்போற வைஃப், அவதான் என் பாட்டுக்கு முதல் ரசிகையா இருக்கணும். எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க மேம், என்ன உதவி? ஒண்ணும் இல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாங்க அங்க போகணும். இங்கேயும் நல்ல நேரத்துல போட்டோவும் மாட்டணும். அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்றோம். அவ்வளவுதானே மேடம், நான் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் உங்களோட அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை பே பண்ணிடுறேம்மா. சரிங்க சார். சரிம்மா, நாங்க வரோம்மா. நாங்க போயிட்டு வரோம்மா. ஹலோ, பக்கத்துல பாடிட்டு இருக்கோன்னு சொன்னான்ல, சொன்னதுக்கு அப்புறமா இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எப்படி? எதுக்கு இப்ப கத்துறீங்க? சொல்ல சொல்ல மறுபடியும் சத்தமா ஆணி அடிக்கிறீங்க. காது கேட்காதா? எங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரியுதா? ஹலோ, நான் ஏன் வேலையை பாக்குறேன், நீங்க யார் அதை கேக்குறதுக்கு? நீங்க எங்க அடிக்கிற சத்தம் அங்க கேக்குது, நாங்க பாடுறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஹலோ, இது ஒன்னும் கான்சர்ட் ஹால் இல்லங்க, குடி இருக்கிற வீடு. ஆனினா அடிக்கதான் செய்வாங்க. உங்களுக்கு பாடணும்னா போங்க, போய் ஸ்டுடியோல போய் பாடுங்க. நான் யாருன்னு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய சிங்கர்னு தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? என் வேலைக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். மியூசிக் கம்போசிங் நடக்குது, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கொஞ்சம் கூட சென்சிபிலிட்டியே கிடையாதா? ஹலோ, உங்களுக்கு உங்க மியூசிக் முக்கியம்னா எனக்கு இந்த ஆணி அடிக்கிறதா முக்கியம். ஹலோ, இது ரெண்டுலயுமே சவுண்ட் தாங்க வருது. சரியான ஞான சூன்யம் போல. உன் மண்டையிலேயே அடிச்சுக்கோ, நல்ல சத்தம் வரும். யூ, நானா ஞான சூனியம்? நீ தாண்டா ஞான சூனியம். எப்படி இருக்க இசை? ஃபைன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். குழந்தைங்க அடிக்கடி உன்னை பத்தி தான் கேட்பாங்க. உன்னை பத்தி பேசினாலே அவங்க முகத்துல ஒரு தனி சந்தோஷம் வந்துடும். எனக்கும் தான் சிஸ்டர். நான் இங்க வரும்போது எல்லாமே இது எனக்கான இடம், இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே என்னோட குழந்தைங்கன்னு எனக்கு தோணும். இந்தாங்க சிஸ்டர். என்ன இது? இதுல 25,000 இருக்கு. அனிதாவோட சர்ஜரிக்கு இதை என்னோட கான்ட்ரிபியூஷனா வச்சுக்கோங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உன் ஃபேமிலி சிச்சுவேஷனும் எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி 25,000 கொடுக்கற? ஐ நோ திஸ் இஸ் பிக் அமௌண்ட் ஃபார் யூ. நேத்து நான் கோயிலுக்கு போயிருந்த சிஸ்டர், அங்க உரியடி போட்டி நடந்துச்சு. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிட்டேன். அதுக்கு கிடைச்ச பிரைஸ் மணி தான் இந்த 25,000. மொத்த அமௌண்ட்டும் கொடுக்கறியே சிஸ்டர். காது கேட்க முடியாம போறது எவ்வளவு பெரிய இழப்புன்னு எனக்கு தெரியும் சிஸ்டர். நம்ம அனிதா பாப்பாவுக்கு சர்ஜரி நடந்து அவளுக்கு மட்டும் காது கேட்க ஆரம்பிச்சிட்டா அது அவள் லைஃபையே மாத்திடும் இல்ல? அது
அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல சிஸ்டர். இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. பாவாத்தா என் பேத்தி, நாங்க உன்னை கும்பிடணும், பூஜை பண்ணணும். ஆனா நீ எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு தான் ஜாலியா பண்ணுவேன்னா எப்படி அத்தா? சொல்லு, எப்படி? தாத்தா, பதில் சொல்லு, சொல்லு அத்தா. தாத்தா, தாத்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ போமா, என்ன தாத்தா? நான் உன் விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும், இல்லாட்டி நான் சும்மா விட மாட்டேன். யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்க? ஆத்தா கிட்டதான். எத்தனை நாள் தான் இவ உன்னை சோதிச்சுக்கிட்டே இருப்பா. அம்மாடி ராசாத்தி, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வேதனை கூடிக்கிட்டே போதுமா. ஆனா இந்த ஆத்தா எதையுமே கண்டுக்காம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ தாத்தா, முதல்ல வந்து வண்டியில ஏறுங்க. இருமா, இப்படியே விட்டுட்டு வர சொல்றியா? நீ போமா. தாத்தா, ரெண்டுல ஒண்ணு கேட்காம நான் வரவே மாட்டேன். ஐயோ தாத்தா, இந்த ஆத்தா நல்லா தூங்கிருப்பா. நீ பேசுற எதுவுமே இந்த ஆத்தாவுக்கு கேட்காது. நீ வா, முதல்ல காலையில வந்து பேசிக்கலாம், வா. ஆத்தா நல்லா கேட்டுக்க, எப்போ என் பேத்தி கழுத்துல தாலி ஏறுதோ அப்பதான் இந்த கோயிலுக்கு வருவேன். அது வரைக்கும் இன்னும் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காத. உண்மையிலே நான் உன் கோயிலுக்கு வந்து உன்னை கையெடுத்து கும்பிடணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ, என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடு. புரியுதா? சொல்லியாச்சுல, வாங்க போலாம். நீ உள்ள சந்நிதியே அமைதியா வாங்க கிருஷ்ணா தாத்தா. கிருஷ்ணா, நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா. தாத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏமா கிருஷ்ணன் பாட்டு பாடினா ருக்மணி சந்தோஷம் தானே படணும், ஏமா முறைக்குது? ஐயோ தாத்தா, கொஞ்சம் பேசாம வா தாத்தா, வா. பொறுமையா பொறுமையா வா, இப்படி வா. தாத்தா படு தாத்தா. உனக்கு காது சரியாகணும், நல்லபடியா உனக்கு கல்யாணம் நடக்கணுமா. சரி, எல்லாமே சரியாயிடும் தாத்தா. ம்? நீ இப்ப படு. பாத்து.